ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிஎஸ்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். இந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது, பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணிட்டு வர கம்பெனிஸ்லாம் என்ன, ஒவ்வொரு வெப்சைட்லேயும் இந்த காலேஜ்க்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிஎஸ்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 1951 தாங்க எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கக்கூடிய காலேஜ் தாங்க இது. ஏஐசிடிஇ அப்ரூவடும் வாங்கியிருக்கு. அண்ட் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷி ரோட், நீலாம்பூர், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. அடுத்ததான் நம்ம இந்த காலேஜோட ரேங்கிங் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. என்ஐஆர்எஃப் ரேங்க் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2021 இன்ஜினியரிங் கேட்டகரியில் 131 ரேங்க் வந்திருக்கு. அவுட் ஆஃப் 300க்கு வந்திருக்குங்க. 2022 இன்ஜினியரிங் கேட்டகரியில் 124 ரேங்க்குக்கு வந்திருக்கு. அவுட் ஆஃப் 300க்கு வந்திருக்குங்க. 2023 இன்ஜினியரிங் கேட்டகரியில் 101 to 150 ரேங்க்குள்ளே வந்திருக்கு. அவுட் ஆஃப் 200க்கு வந்திருக்குங்க. அடுத்ததாக 2024 இன்ஜினியரிங் கேட்டகரியில் 101 to 150 ரேங்க்குள்ளே வந்திருக்கு. அவுட் ஆஃப் 300க்கு வந்திருக்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு இந்த கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததாக இந்த காலேஜில் என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேஃபிடேரியா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் லேப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்னு இந்த மாதிரியான எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸுமே இந்த காலேஜில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பிளேஸ்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாப் கம்பெனிஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. என்னென்ன கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், காக்னிசன்ட், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், ஹெச்பி, ஏஷியன் பெயிண்ட்ஸ், எல்என்டி இன்ஃபோடெக், கேபிஎம்ஜி, ஹுண்டாய் மோட்டார்ஸ், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டு, அப்புறம் ஐடிசி இன்ஃபோடெக், சிஸ்கோ, பிடபிள்யூசி, ரெனால்ட் நிசன், அதுக்கப்புறம் ஜோஹோன்னு இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ் எல்லாமே பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு வெப்சைட்லையும் இந்த காலேஜ்க்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பற்றி பார்க்கலாம். காலேஜ் வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்ஸ் 4.3 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்ஸ் 4.3 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுனாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.